இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 23ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவர். இந்த நாளிலே உம்முடைய ஆண்டவரை இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தார். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த குழுவை ஆண்டவர் தாமே நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை இந்த காணொலி வழியாக ஆண்டவரை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த காலை வேளையில கர்த்தரை துதிக்கும்படியாக 100வது ஞான பாடலை நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து சாரோடு இணைந்து பாடுவோம். 100வது ஞான பாடல், இயேசுவே நீர்தாமே என் மகிழ்ச்சியாமே என்ற பாடல். சங்கீதம் போதி தோத்தரிக்கிறேன், தேவகை என் சாலுகை இனி சாத்தான் கூட்டத்தார்கள் மௌனம் அடைவார்கள். மானதேனே ஆறு போரே பாக பாடு ஏசு சேர்ந்தாரே அத்தாலேந்த பாடும் தேத்தே பாக மாறும் நானுலகிலே நேந்தயும் நேஸ்காரமும் ஓத்தாரே
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 23ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 இருந்து 17 வரை உள்ள பகுதிகள். ஆதியாகமம் 9, 14 முதல் 17. அன்பானவர்களே, இந்த பகுதி நோவானுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் 17ஆம் வசனம் வரையில் புரிந்து கொள்வது நல்லது. 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தை பாவம் அதிகமாய் சூழ்ந்து கொண்டதனால கடவுள் மனிதர்களை ஏன் படைத்தோம் அல்லது ஏன் படைத்தேன் என்று வேதனைப்படுகிறார். மனிதனை உண்டாக்குகிற போது, உயிரினங்களை படைக்கும் போது மகிழ்ந்திருந்த ஆண்டவர் மனிதர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் உலகத்தில் பெருகினதுனால மிகுந்த வேதனை அடைந்தார் என்று நாம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய இந்த கோபம், ஆண்டவருடைய இந்த வருத்தம் எல்லாம் ஆண்டவருக்கு வேதனை அளிக்கிறது. மனிதர்களுடைய பாவம், மனிதருடைய அக்கிரமம் பெருகி இருப்பதனால ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டார். பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரமடைந்தது. பார்த்தீங்களா? அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணில் இருந்து அழித்தொழிப்பேன், மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன், ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆண்டவருடைய படைப்பு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆனால் இங்கே மனிதனை படைத்ததற்காக வேதனைப்படுகிறார். அவ்வளோ அக்கிரமம் பூமியில பெருகியது, அநியாயம் இல்லையா? காயின் ஆபேலை கொலை செய்ததிலிருந்து அநியாயங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது, அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது, பாவங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. அது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. ஏனால் கடவுள் நீதி உள்ள ஆண்டவர். ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஆனாலும் பாவி பாவத்தில் இருந்து மரிப்பதை அவர் விரும்புவதில்லை. மீண்டும் அவன் ஜீவன் பெற்று எழுவதையே ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? பரிசுத்தமா வாழதான் அவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? பெரிய மழையை 40 நாள் தருகிறார். ஓயாத மழை, புயல், பூமி அனைத்தும் தண்ணீரால் நிரம்பியற்று. மேலிருந்து தண்ணீர், கீழிருந்து தண்ணீர், கீழே ஊற்று கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ எல்லா இடங்களிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது, பூமி தண்ணீரால் நிறைந்தது, மனிதர்கள் அழிந்தார்கள், எல்லாம் செத்து போனார்கள். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பத்தின் மக்கள் 8 பேரும் பேழைக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவராலே காக்கப்பட்டார்கள். கடவுளுடைய கண்களில் நோவாவுக்கு தயவு கிடைத்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தயவு நோவாவுக்கு கிடைத்தது, கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. ஏன்னா அவன் நீதி உள்ளவனாய், உத்தமனாய், நேர்மையுடையவனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா.
அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகம் முழுதும் பாவத்தால் நிறைந்திருந்தாலும், பாவிகளின் நடுவே நாம் வாழ்ந்தாலும், நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழ்ந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மை காப்பாற்றுவார், கடவுள் நம்மை மீட்பார் என்கின்ற செய்தி இந்த பகுதியில் நமக்கு அழகாய் சொல்லுகிறார் இல்லையா? அவர் நம்மளை கைவிட்டு விடுகிறவர் அல்ல. அப்போ நோவாவும் உடைய அன்பு மனைவி 3 பிள்ளைகள் மருமகளும் ஏராளமான மிருக ஜீவன்கள் ஜோடி ஜோடியாய் ஆண்டவர் அதை காப்பாற்றி விட்டார். காப்பாற்றி விட்ட பிறகு அவங்க இறங்குறாங்க. இறங்கிட்டு எல்லாம் வெளியே வருகிறது. 9ஆம் அதிகாரத்தில் அதான் வருது. வந்துட்டு அவர் உடன்படிக்கை செய்கிறார், நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை பாருங்க. கடவுள் நோவாவிடம் அவருடன் அவர் புதல்வரிடமும் கூறியது, அவங்க நோவா கிட்டே பிள்ளைங்க கிட்ட சொல்றார், இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். கடவுள் நோவாவோடு சொன்ன வார்த்தை பாருங்க, உங்களோடும் உயிரினங்களோடும் எல்லா மிருக ஜீவன்களோடும் நான் என்ன செய்ய போறேன்? உடன்படிக்கை செய்ய போகிறேன். அல்லேலூயா. உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லுகிறேன். உடன்படிக்கை, வாட் இஸ் covenant? The covenant is between the two parties. 2 நபர்களுக்கிடையே ஏற்படுவதுதான் covenant. இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம், 2 பேரும் 50,000 போடலாம்பா, வர லாபத்தை எடுத்துக்கலாமா, அதான் covenant. 2 பேரும் சேர்ந்து அதை செய்கிறது. கணவன் மனைவி, இட் இஸ் எ covenant. மேரேஜ் இஸ் எ covenant இல்லையா? திருமணம் என்பது உடன்படிக்கை. 2 பேரும் செய்துகிறாங்க. நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன், நீ என்னை விட்டு பிரியாத, கடைசி வரையில் நம்ம ஒன்னா இருக்கணும். உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது இருவரோடு ஒருவர் செய்து கொள்வது. அப்ப கடவுள் மனிதர்களோடு செய்து கொண்டார், நான் உங்களை பெருகி வாழ செய்வேன், ஆசீர்வதிப்பேன், ஒன்றும் உங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றாரு அடுத்தது, உங்களோடு என் உடன்படிக்கையை நிறைவு கூறுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது, மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். அப்போ இனிமேல் இந்த உலகத்தை நான் மழையினால அல்லது தண்ணீர்னால அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக என்ன வைக்கிறாரு? வானவில்லை வைக்கிறார். வானவில் என்று சொல்லுகிற போது நம்ம இந்த விப்ஜியார் என்று சொல்வோம். 7 வண்ணங்கள் இல்லையா? 7 வண்ணங்கள் இருக்கின்ற அந்த விப்ஜியாரை ஆண்டவர் உடன்படிக்கையின் அந்த அடையாளமாக வைக்கிறார். மழை வருகிற போது அந்த உடன்படிக்கையின் வில் வானவில்லாக மேல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, மீண்டும் இந்த முழு உலகத்தையும் நான் தண்ணீர்னால அழிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பல இடங்களிலே மழைனால தண்ணீர்னால அழிவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வருது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? முழுமையா நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு மேகத்தின் மேல் அந்த வில்லை வைக்கின்றார். அப்ப மண்ணுலகில் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உங்கள் உள்ள உடன்படிக்கையை நான் காண்பிப்பேன், நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாய் மாறாது. வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கை நினைவு கூறுவேன் என்றார். கடவுள் நோவாவிடம் எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே
நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார். அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? மனிதர்களிடையே இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அழிவை தரமாட்டேன். நோவாவனுடைய காலத்துல நடந்ததை போல இனி இந்த உலகத்துல நடக்காது. அதான் நான் முதல்ல சொன்னேன். நோவாவுடைய காலத்துல உலகம் முழுவதையும் ஆண்டவர் அழித்தார். இனிமேல் அழிக்க மாட்டேன், உலகம் முழுவதையும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் இன்றைக்கு பல இடங்களில மழையினால தண்ணீர்னால கொஞ்சம் கொஞ்சம் அழிவுகள் வருகிறது தான், இல்லை என்று நாம சொல்லவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்தை நான் அழிக்க மாட்டேன், முழு உலகத்தையும் தண்ணீர்னால மழையினால அழிக்க மாட்டேன், இது என்னுடைய உடன்படிக்கை, நீங்கள் தைரியமா போய் பழுகி பெருகுங்கள் என்று நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த உடன்படிக்கை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனு குலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை என்ன? இயேசுவில் அவர் கொடுத்திருக்கிற உடன்படிக்கை இதோ, நான் உங்களுக்காக ஒரு குமாரனை தருவேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 3:15 அவர் சொல்றார், அது உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதிகாலை குத்துவாய். அப்போ இயேசு ஆண்டவரை பற்றிய ஒரு செய்தி அங்கே வருகிறது. ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார் என்று முதல் அந்த காரியத்தில் ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிற போதே அங்கே ஆண்டவர் ஒரு குமாரனை, ஒரு மீட்பரை வாக்களித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மீட்பர் இந்த உலகத்துல பிறந்த பொழுது கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். கலாத்தியர் 4:4 பார்க்கிறோம். காலம் நிறைவேறின பொழுது கிறிஸ்து கன்னியினுடைய வயிற்றிலே பிறந்தவராய் நியாயப்பிரமாணத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அவர் பாடுபட்டு உயிர் தெழுந்து நம்ம மீட்டு கொண்டதுனால அவருடைய ரத்தத்தின் புதிய உடன்படிக்கையாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் நம்ம சிந்தப்பட்டிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை தான் நம்ம ஒவ்வொரு திருவிருந்திலும் பருகுகிறோம். அவருடைய புதிய உடன்படிக்கையின் சரீரத்தின் அடையாளத்தை நம்ம சாப்பிடுறோம். அப்போ ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம புசிக்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, ஒவ்வொரு முறையும் அவருடைய ரத்தத்தை சரீரத்தை நம்ம சாப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு கூட உடன்படிக்கை பண்றார். என் மகனே மகளே, நீ என்னோடு கூட இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. நான் உன்னோடு மூதாதையர்களோடு உடன்படிக்கை பண்ண, இப்போ நான் ரத்தத்தோடும் சதையோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சதை, என்னுடைய ரத்தத்தை நீங்க புசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம கொடுத்து நமக்கு புதிய உடன்படிக்கை தந்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனம், அவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய அம்மாவா இருக்கிறாரு. நாம் அவருடைய நண்பர்களா இருக்கிறோம், அவர் நமக்கு நண்பரா இருக்கிறாரு, அவர் நமக்கு தோழனா இருக்கிறாரு என்று சொல்லி இந்த நாளிலே உடன்படிக்கையின் நிலைமையை புரிந்து கொண்டு தூய ஆவியின் பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் தாமே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த இறைவா, ஜூலை மாதம் 23ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினேன். இந்த நாளிலும் இறைவா, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவரை பலப்படுத்தி வருகிறேன். குறிப்பாக ஆண்டவரை இந்த நாட்களிலே இதோ உடன்படிக்கையின் ஆண்டவராய் இருக்கிறேன். The God is the God of covenant. Is making covenant with humanity. மனிதர்களோடு ஆண்டவரை உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற கடவுள் நீர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நோவாவை நாட்களிலே ஆண்டவரை மனிதர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்ததனால் நீ வேதனைப்பட்டு அழித்தீர். ஆனாலும் நோவாவோட குடும்பத்தோடு மனுக்குலத்திற்கோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டீர். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக எங்களை நீர் மாற்றி கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் இறைவா, இதோ உம்முடைய ஆண்டவரை வசனத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதுமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். எல்லாருக்கும் நல்ல இறை சுகத்தின் பலத்தை ஆசீர்வாதத்தை தார். குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, என்னுடைய அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் என் தேவன் மாற்று. ஆண்டவரே, என்னுடைய அருமையான சாக்கோ சாருக்கா டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் இந்த ஆண்டவரே ஊழியத்துல பங்கு உண்டு ராஜா. இந்த பங்கை ஒவ்வொரு நாளும் அவர் இசையின் வழியாக செய்கிற போது உடைய கிருபை தங்கிருக்கட்டும். உடைய ஆசிரியர் பணியில கிருபை தங்கிடட்டும். இதை பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக,
டீச்சருக்காக, குடும்பத்திற்காக, சார்ந்திருக்கிற திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதவட்ட அந்த கிராம சபைகளுக்காக ஜபிக்கிறோம். கிராம சபைகள் கட்டப்பட வேண்டும் ராஜா. இதை பார்க்கிற கேட்கிற மக்கள் ஜபத்தினாலும் காணிக்கையினாலும் உதவி செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இதோ இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாய் பெரஸ்தா மருத்துவமனை மீண்டும் புதிய பொலிவோடு திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். தாய் திருநாடாகி இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமருக்காக, அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக, கலெக்டர்ஸ்க்காக வேண்டிக் கொடுக்கிறோம். அமைதியும் சமாதானம் தேசத்தில் நிலைநாட்டப்படட்டும். சகோதரத்துவம் நிலைநாட்டப்படட்டும். ஆண்டவரை, நாங்கள் எல்லாரும் இந்தியர்கள், நாங்கள் எல்லாரும் உடன் பிறந்தோர் என்ற நற்செய்தி எங்களுக்கு நீ தன்மைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உலக நாடுகள் ஏற்படுகிற போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாற்றும். ஆண்டவரே, அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்கித்தார். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற அன்பு சகோதரி, ஆண்டவரே, எங்களுடைய கிருஷ்ணகிரி பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவருடைய வானமடி சர்க்கிள் பிரசிடென்ட் அருள் திரு அலெக்சாண்டர் ஐயர் அவருடைய அன்பு மகள் பவித்ரா ராபின் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே என் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது அன்பு மகளை ஆசீர்வதிங்க. அன்பு கணவர் ராபின் அவர்களை ஆசீர்வதிங்க. வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபையில ஊழியத்துல ஆண்டவரை அவர் இருக்கிறபடினாலும் கிருபை அவர்களோடு கூட தங்கிட்டு அன்பு மகனையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய அருள் திரு அலெக்சாண்டர் ஐயருக்காக, அவருடைய பணிகளுக்காக, ஆயிரமா மூத்த மகள், அவருடைய கணவருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ராஜா. ஊழியத்தின் பாதையில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரே மென்மேலும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. அதே போல ஆண்டவரே, துபாயில பணியாற்றி கொண்டிருக்கிற சாருடைய கிளாஸ்மேட் ஆகிற டாக்டர் ஜோயல் ஐயா, அவருடைய அன்பு மனைவி டாக்டர் மாலினி சுஜினா குமாரிக்காய் ஜபிக்கிறோம். டிஜிவாக பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்களே ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் சகோதரிக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ராஜா. அன்பான பிள்ளைகளின் குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே, ஊட்டியில் இருக்கின்ற பிரேமா பிரதிபா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அன்பு கணவர், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கின்றோம். அதே போல ஆண்டவரே, என்னுடைய ஹென்றி தங்கராஜ் ஆசிரியருக்காக ஜபிக்கிறோம். ஆம்பர் இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபையில பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். ஆசிரியராக பணியாற்ற அநேக மாணவர்களை ஆண்டவரே, நல்ல மாணவர்களை உருவாக்கி தலைவர்களை உருவாக்கியவர். பல கிராமங்களிலே ஆண்டவரை நற்செய்தி பணியை ஆற்றிக் கொண்டிருந்தவர். அன்பு துணைவியார் திருமதி வசந்தா ஹென்றி தங்கராஜ் அவர்கள் உமக்குள் ஆண்டவரை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாரை இழந்து வாடுகிற அன்பான ஆண்டவர் ஹென்றி தங்கராஜ் ஐயாவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜபிக்கின்றோம். உலகம் தர முடியாத ஆறுதலை தேர்தலை தார். குறிப்பாக அன்பு சகோதரர் திரு கென்னத் ராஜ்குமார் அவர்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அதோ அவரோடு ஆண்டவரை அவர் இருந்து இந்த கர்த்தாவே தகவனோடு இந்த சூழ்நிலை உடனிருந்து வந்து காரியங்களை பார்க்க கிருபை தார். பெங்களூர் திருச்சபையில அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கும். தொடர்ந்து உங்களுடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளிலே எங்கள் அனைவரோடு இருக்கின்ற ராஜா. வேலைவனமாய் சுகவீனமாய் ஆண்டவர் கஷ்டத்துல துன்பத்துல துயரத்துல இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய மூத்த விசுவாசிகள், ஆயிரமாக்கள், ஆயர்கள், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ்க்காகவும், குறிப்பாக நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். பலவீனமா இருக்கிறவர்களை எல்லோரும் கண்ணோக்கி பாருங்க. படுக்கையில சுகவீனமா இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார்த்து சுகத்தை பலத்து தார். இதை பார்க்கிற கேட்கிற மக்களுடைய இறை வாழ்வில ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை மாற்றுங்க. ஆசீர்வாதத்தை தார் ஆண்டவரே. நீர் இதன் வழியாக எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கும். தொடர்ந்து இந்த குழுவை எடுத்து பயன்படுத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவினை இந்த நாளிலே நம்முடைய ரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக, ஆமென்.